ആയിഷ നവർ. സംസ്കൃത പ്രഭാഷണം. അർജുന സ്മാര തായമ്പക. അർജുന സ്മാര തായമ്പക. ദേവസൂര്യ എം ജെ, ഗിറ്റാർ വെസ്റ്റേൺ. മീനാക്ഷി മനോജ്, ഹിന്ദി റെസിറ്റേഷൻ. ആജിൽ രാധാകൃഷ്ണൻ, ഹിന്ദി സ്റ്റോറി റൈറ്റിംഗ്. യദു കൃഷ്ണൻ പി ജി, കഥകളി. രാജലക്ഷ്മി പി, തമിഴ് സ്പീച്ച്. സ്മൃതി ഡി വോര്യർ, കാവ്യകേളി, വീണ. സേവിയോ ടോജി, ബ്യൂഗിൾ. രാജലക്ഷ്മി പിയുടെ തമിഴ് സ്പീച്ച് നമുക്കൊന്ന് കേൾക്കാം. ലക്ഷ്മി ദയ. സംസ്കൃതം ഉപന്യാസം. ഫ്ലവർ സ്കൂളിലെ വിദ്യാർത്ഥിനിയാണ് രാജലക്ഷ്മി. இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினராக வந்திருந்த நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற விருந்தினர்களுக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்க கசடர கற்றவை கற்றுப்பின் நிற்க அதற்கு தக எனும் ஐயன் வள்ளுவன் கூறிய வரிகளோடு நான் எனது உரையை தோன்றுகிறேன். நான் ஏன் இந்த வரிகளை கூறினேன் என்று தெரியுமா? ஏனென்றால் நான் இன்று பேச எடுத்திருக்கும் தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம். முதலாக கல்வி என்றால் என்ன? கல்வி என்பது படிப்பதல்ல, கல்வி கற்றுக்கொள்வதுதான். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அந்த ஆயுதம்தான் கல்வி என்று கூறுகிறார் நெல்சன் மண்டேலா. கற்றறிந்தவர்களே மக்கள், கல்லாதவர்கள் விலங்கு அல்லவா? அத்துடன் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது எனும் மகாத்மாவின் வரிகளை நாம் எப்போதும் நமது மனதில் வைத்திருக்க வேண்டும். 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலை கட்டப்படுவதை சாலச் சிறந்தது என்று கூறுகிறார் பாரதி. இந்த உலகிலேயே மிக சிறப்பாக கல்வி கற்பிப்பது பின்லாந்து என்று கூறுகிறது புள்ளி விவரங்கள். அத்துடன் கல்வியின் முக்கியத்துவங்களை குறித்து கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நமது முக்கிய விருந்தினராக வந்திருந்த நமது உயர் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்த நிகழ்ச்சியில் கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நமது வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது மிகவும் அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் அந்த வாழ்க்கை பிரகாசிக்கும். நமது வாழ்க்கையின் அறிவு கண்களை திறக்கிறது கல்வி. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் சிறப்பை கூறுகிறது ஔவையார் எழுதிய முதுரை.
அதாவது ஒரு நாட்டின் மன்னனையும் அங்கு நன்றாக கற்றறிந்தவனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கற்றறிந்தவனை சிறப்புடையனாக திகழ்வான். ஏனென்றால் அந்த மன்னனுக்கு அவனது நாட்டில் மட்டுமே சிறப்பு இருக்கிறது. கற்றறிந்தவனுக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுவே கல்வியின் சிறப்பாகும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இது உலக நீதி. இளமையில் கல் என்று கூறுகிறது ஆத்திச்சூடி. நமது பெற்றோர்கள் நமக்கு தந்த மிக முக்கியமான செல்வங்களில் ஒன்றாகுகிறது கல்வி. ஏனென்றால் அது வெள்ளத்தால் போகாதது, வேண்டலால் வேகாதது, வேண்டனாலும் கொல்ல இயலாதது, கொடுக்க கொடுக்க குறையாதது. பணம் மட்டும்தான் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும். ஒரு மரத்திற்கு வேறு எவ்வளவு அவசியமோ அதே போலவே மானுடத்திற்கு கல்வியும் மிகவும் அவசியம். இவ்வாறு கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து அறிந்து கல்வி பெறுவோம் என்று கூறுகிறேன். இனிப்பிருக்கும் இடத்தை நாடி செல்லும் எறும்புகளைப் போல, தேன் இருக்கும் இடத்தை நாடி செல்லும் தேன் வண்டுகளைப் போல, நல்ல புத்தகங்கள் இருக்கும் நூலகங்களை நாடி சென்று கல்வி வளம் பெறுவோம் என்று கூறி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜலட்சுமி. அடுத்தது